வணக்கம் அன்பர்களே, நான் சுஜாதா பேசுகிறேன் ஜெர்மனியிலேருந்து. அப்புறம் எல்லாரும் உங்களுடைய பொங்கல் கொண்டாட்டத்துக்காக மும்முரமாக தயாராகிட்டு இருக்கீங்க. எனக்கு தெரியுது, சில பேர் இப்போ தான் ஊருக்கு கிளம்பிட்டு இருக்கீங்க. லாஸ்ட் மினிட் வரைக்கும் மேனேஜர் லீவு கொடுக்காம வெறுப்பேற்றிக்கிட்டே இருக்காரு. ஸோ சீக்கிரமாக உங்கள் லீவெல்லாம் அப்ரூவ் ஆகி நீங்கள் கிளம்பணுன்னு நான் உங்களை வாழ்த்துறேன். போகிற வழியில் இருக்கிறவங்க, வீட்டுக்கு போய் சேர்ந்தவங்க, நீங்கள் எல்லாரும் உங்களோட இந்த பொங்கலுக்கு எவ்வளோ ஆவலாக காத்துட்ருக்கீங்கன்னு எனக்கு புரியுது. போகிற வழியில் உங்களுக்கு போர் அடிக்காமல் இருக்கணுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவை நான் போடுறேன். டைட்டிலை பார்த்துட்டு நீங்கள் கொஞ்சம் மிரண்டிருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். என் பர்பஸே அதுதான். ரொம்ப போர் அடிக்காமல் நான் சொல்ல வந்த விஷயத்த உங்களுக்கு சொல்லிடுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் உங்கள் எல்லார்கிட்டையும் ஒரு கேள்வி கேட்குறேன். சிறை அப்படிங்கிற ஒரு வார்த்தையை கேட்ட மாத்திரத்தில் உங்கள் மனசுக்குள்ளே தோன்ற ஒரு விஷயம் என்ன? நிச்சயமாக அது பாசிட்டிவான விஷயமா இருக்காது. இப்போ என்கிட்ட கேட்டிங்கன்னா, சிறை அப்படிங்கிற ஒரு வார்த்தையே நமக்குள்ள ஒரு சில்னஸை கொண்டு வந்துடும். ஏன்னா அது ஒன்றும் மகிழ்ச்சிகரமான ஒரு இடம் கிடையாது. அந்த இடத்துக்கு போனால் அங்கே போகிறவங்க எப்படி இன்னல்களை அனுபவிப்பாங்க. சிறை என்பது ஒரு விதமான நெகட்டிவிட்டிஸ் மட்டுமே இருக்கிற ஒரு இடம். அது ஏன்னா அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே ஏதோ ஒரு குற்றம் புரிஞ்சுட்டு போகிறவங்க. குற்றம் புரிஞ்சவங்க முக்கால்வாசி நெகட்டிவிட்டியோடு தான் இருப்பாங்க. நெகட்டிவிட்டிஸே உருவான மக்கள் அங்கே இருக்கிற இடத்துல நெகட்டிவிட்டிஸ்க்கு மட்டும்தான் இருக்கும். ஸோ சிறை கண்காணிப்பாளர்கள் இருப்பாங்க. அவங்க சிறை கைதிகள் கிட்ட ரொம்ப கெடுபடியாக இருப்பாங்க. அவங்களுக்கு கோவம் வந்ததுன்னா கூட அதை சிறை கைதிகள் மேலே தான் காட்டுவாங்க. அது ஒரு நரகம் அப்படிங்கிறது தான் எல்லாருக்குமே இருக்கிற பொதுவான ஒரு எண்ணம். இது சிறைக்கு போயிட்டு வெளியே வந்தவங்களுக்கு நல்லாவே தெரியும். அதனால சிறைங்கிற ஒரு வார்த்தையை நாம் கேட்கும்போது நம்ம மனசுக்குள்ளேயே தோன்றது ஒரு நெகட்டிவான எமோஷன் தான். அது நமக்கு ஒரு பயத்தை கொடுக்கும். அடடா, நம்ம ரொம்ப சட்டத்தை சரியாக பின்பற்றக்கூடிய ஒரு நல்ல பிரஜையாக இருக்கணுங்கிறது தான் நம்மளுடைய எய்மாக இருக்கும். சந்தர்ப்ப சூழ்நிலையால் எத்தனையோ பேருக்கு சிறைக்கு போக வேண்டிய ஒரு நிலைமை வருது. ஆனால் முக்கால்வாசி பேர் நம்ம ஒழுங்காக இருக்கணும் அப்படின்னு சொல்லி எண்ணத்தோடு தான் நம்ம வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருக்கோம். அதனால் சிறை அப்படிங்கிற ஒரு வார்த்தை நமக்குள்ள ஒரு பயத்தையும் கிளியையும் எல்லா விதமான நெகட்டிவ் எமோஷன்ஸையும் நமக்கு ஏற்படுத்தும். நேச்சுரலி நான் இப்போ பேசிகிட்டு இருக்கிறது சாதாரண பொதுமக்களை பற்றி. எனக்கு ஜெயிலுக்கு போகிறதுங்கிறது ஸ்விம்மிங் பூலுக்கு போயிட்டு வர மாதிரி அப்படின்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் இது பொருந்தாது. அதனால் அவங்கள பற்றிலாம் நான் பேசலை. சிறைக்கு போகிறவங்க அப்படின்னு போயிட்டு வரவங்க அவங்கள நம்ம பார்க்குற பார்வையே கொஞ்சம் வேறு மாதிரியாக இருக்கும். அது ஒரு முக்கியமான காரணம். சமுதாயத்தில் அவங்களுக்கு சரியான அங்கீகாரம் கிடைக்காது. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நிறைய இருக்குது. அவங்களுக்கு சரியான படிப்பு இருக்காது, வேலை இருக்காது, எதுவாக வேணாலும் காரணமாக இருக்கலாம். இப்போ அந்த மாதிரியான சிறை தண்டனை அதை பற்றி நம்ம இங்கே பேசலை. அது ஒரு வேறு மாதிரியான ஒரு விஷயம். இப்போ உங்ககிட்ட நான் ஒரு கேள்வி கேட்குறேன். இப்போ எதிர்பாராத விதமாக உங்களில் ஒருத்தர் இல்லை, எல்லாருக்குமே இந்த கேள்வியை நான் கேட்குறேன். நீங்கள் ஒரு குற்றம் செய்கிறீங்க, உங்களுக்கு சிறை தண்டனை விதிக்கப்படுது, நீங்கள் சிறைக்கு போகிறீங்க. ஆனால் அந்த சிறையில் நீங்கள் எதிர்பார்த்ததுக்கு நேர்மாறாக இருக்கும். அந்த சிறை இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை சொஃபிஸ்டிகேட்டட் ஃபெசிலிட்டிஸோடு இருக்கும். அப்படியே லேட்டஸ்ட் டெக்னாலஜி, பயங்கரமாக ஒரு சூப்பரான 5 ஸ்டார் ஹோட்டல் ரூமு, 5 ஸ்டார் ஹோட்டல் சாப்பாடு, 24/7 உங்களுக்கு என்ன வேணாலும் நீங்கள் செஞ்சுக்கலாம். நீங்கள் எங்கே வேணுனாலும் போகலாம், எங்கேருந்து வேணுனாலும் வந்துக்கலாம். எவ்வளோ நேரம் வேணாலும் நீங்கள் டிவி பார்க்கலாம், கேளிக்கையில் ஈடுபடலாம். நீங்கள் எப்படி வேணாலும், உங்ககிட்ட அளவில்லாத செல்வங்கள் அப்படியே குவிஞ்சு கிடக்கும். சிறைக்குள்ளேயே நீங்கள் ஏகப்பட்ட புது நண்பர்களோடு ஐக்கியமாகலாம். அந்த நண்பர்களோடு நீங்கள் உறவு முறைகளை கூட ஏற்படுத்திக்கலாம். ரொம்ப மகிழ்ச்சியாக நீங்கள் இருக்கலாம். உங்களை யாரும் எந்த கேள்வியுமே கேட்க மாட்டாங்க. உங்கள் இஷ்டம்தான், எப்படி வேணுனாலும் வாழலாம். இப்படி ஒரு சிறை. அந்த சிறைக்கு நீங்கள் உங்களோட குற்றத்துக்கான தண்டனையை அனுபவிக்கிறதுக்காக போகிறீங்க வச்சுப்போமே. அப்படியே போகிறீங்க. ஆனால் எல்லாத்துக்குமே உட்பட்ட ஒரு நிபந்தனை, எதுவாக இருந்தாலும் அந்த சிறைக்குள்ளே தான் நீங்கள் செஞ்சுக்கணும். இதுதான் நிபந்தனை. கொஞ்சம் வருஷம் அப்படியே நீங்கள் சிறையில் உங்கள் தண்டனையை கழிச்சுக்கிட்டே இருக்கீங்க. அது தண்டனை கிடையாது, வசதி தான். ஆனால் சிறையை விட்டு வெளியே செல்ல முடியாதுங்கிறது ஒரு தண்டனை தானே. அப்படியே அந்த சிறையிலேயே நீங்கள் உங்களுடைய காலத்தை கழிக்கிறீங்க. திடீர்னு ஒரு நாள் உங்களோட சிறை கண்காணிப்பாளர் உங்ககிட்ட சொல்கிறாரு, எப்பா
நீ பண்ண எல்லாத்துக்கும் உனக்கு தண்டனை காலம் முடிஞ்சிருச்சு, நீ இன்னிலேருந்து இந்த சிறையிலேருந்து விடுதலை ஆகுற அப்படின்னு சொல்கிறார். நேச்சுரலி உங்களுக்கு வந்து எந்த மாதிரியான ஒரு எமோஷன் இருக்குங்கிறத நான் கேட்க தேவையில்லை. ஆனால் ஒரு நிபந்தனை, அது வரைக்கும் இந்த சிறையில் நீங்கள் அனுபவித்த அனைத்து விதமான வசதிகள், அதில் நீங்கள் சம்பாதிச்ச செல்வங்கள், ஒரு குண்டு மணி கூட, ஒரு சின்ன பைசாவை கூட நீங்கள் வெளியே எடுத்துகிட்டு போக முடியாது. அப்படியே விட்டுட்டு நீங்கள் வெளியில் வரணும். நீங்கள் சிறைக்கு செல்றதுக்கு முன்னாடி ஒரு பயங்கரமான ஏழை குடும்பத்தை சேர்ந்த அடுத்த வேளை சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுற நிலைமையில நீங்கள் இருந்திருப்பீங்க. அந்த சிறையில் போய் கொஞ்ச நாள் ராஜ வாழ்க்கையை வாழ்ந்திருப்பீங்க. இப்போ சிறையை விட்டு நீங்கள் வெளியில் வரணும். ஆனால் நீங்கள் பழையபடி அது ஏழையாக தான் நீங்கள் இருக்கணும். இதுதான் உங்களோட நிபந்தனை. ஹானஸ்ட் ஒப்பீனியன், உங்களில் எத்தனை பேர் சிறையை விட்டு வெளியே வரும்போது மகிழ்ச்சியாக ஃபீல் பண்ணுவீங்க? உங்களில் எத்தனை பேர் ஐயோ சிறையை விட்டு நம்ம வெளியேறணுமே அப்படின்னு நினைப்பீங்க? இது ஒரு ஹைப்போதெட்டிக்கல் சிச்சுவேஷன், நான் கேட்குற கேள்வி. ஸோ இதுதான் இப்போ நான் பேச போகிற இந்த சிறை. இந்த சிறை வேறு எதுவுமே கிடையாது, நம்ம வாழற இந்த உலகம்தான். எஸ், நீங்கள் கரெக்டாக இந்த நேரத்துக்கு கெஸ் பண்ணியிருக்கணும் நான் சிறை தண்டனை மீன் பண்ணுறது என்னன்னு. இந்த சிறை தண்டனையை வந்து சந்தோஷமாக அனுபவிக்கக்கூடியவர்கள், அப்பாடா நமக்கு சிறை தண்டனையிலிருந்து விடுதலை கிடச்சிருச்சுன்னு நினைப்பவர்கள் எத்தனை பேர் இருக்காங்கங்கிறது நான் உங்ககிட்டயே அதுக்கு நான் விட்டுறேன். இப்படி ஒரு ஹைப்போதெட்டிக்கல் சிச்சுவேஷன் தான் ஆக்சுவலாக ரியலாகவே நம்ம இருக்கோம். எஸ், நான் இங்கே சிறைன்னு சொன்ன இந்த நம்மளுடைய இந்த உலகம், நம்மளுடைய பிறப்பு தான் நமக்கான சிறை தண்டனை. நமக்கு ஒரு சிறை தண்டனை விதிக்கப்படுது. அதுதான், அதற்காக தான் இந்த பூமியில் நம்ம பிறக்கிறோம். நம்ம செஞ்ச பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ப நம்ம வாழ்க்கை ரொம்ப ஒரு முகேஷ் அம்பானியோட குடும்பத்தினரை போல அப்படியே செல்வத்திலேயே திளைக்கக்கூடிய ஒரு செல்வ குடும்பத்தில் நம்ம பிறந்தவராகவும் இருப்போம். இல்லை அடுத்த ஒரு வேளை சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லாத, அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு நிச்சயமே இல்லாத ஒரு இடத்துல நம்ம பிறந்திருப்போம். நம்ம எல்லாத்துக்குமே காரணம் நம்மளோட கர்மா. இந்த கர்மாங்கிற ஒரு விஷயம் ஒரு ரொம்பவே டெலிகேட்டான டாபிக். கர்மாங்கிற ஒரு விஷயத்தை வந்து ஏற்றுக்கொள்ளாத மத நம்பிக்கைகளும் எல்லா இடத்துலையுமே உண்டு. கர்மாங்கிறது எங்களுடைய மத நம்பிக்கைப்படி கிடையாது. எங்கள் மத நம்பிக்கையை பொறுத்த வரைக்கும் ஒரு பிறவியை நாங்கள் எடுத்துட்டோம், அந்த பிறவியில் எங்கள் வாழ்க்கை முடிஞ்சுது, அத்தோட எங்களுடைய பிரச்சனை முடிஞ்சுது. இந்த அடுத்த பிறவி கர்மாங்கிறதுலாம் எங்களுடைய டாப்பிக்கே கிடையாது அப்படின்னு பேசுகிற மத நம்பிக்கைகள் உள்ளவங்களும் இந்த வீடியோவை பார்த்துட்டு தான் இருப்பீங்க. ஸோ நான் உங்களுடைய மத நம்பிக்கையை பற்றி இழுக்க விரும்பலை. பொதுவாக கடவுளே இல்லைன்னு சொல்கிறவங்க கூட கர்மா இருக்குங்கிறத ஒத்துக்கிறாங்க. இந்த பூமியில் நம்ம பிறக்கிற பிறப்பே நம்மளுடைய கர்மாங்கிறது தான் ஆக்சுவல் தியரி. இதை வந்து மேற்கத்திய உலகம் கூட கொஞ்சம் கொஞ்சமாக அதை ஏற்றுக்கொள்ள ஆரம்பிக்குது. இப்போ சிறை தண்டனை பெற்ற ஒரு கைதிக்கு 2 ஆப்ஷன் கொடுக்குறாங்க. நீ உன்னோட தண்டனையை 2 விதமாக அனுபவிக்கலாம். ரொம்ப வருஷங்கள் நீ சிறையில் இருக்கணும், ஆனால் சிறையில் நீ ரொம்ப ராஜபோகமான வாழ்க்கையை வாழலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ரொம்ப வருஷங்கிறது உதாரணத்துக்கு ஒரு 50 வருஷம் சிறையில் இருக்கலாம்னு சொல்கிறாங்க. 50 வருஷம் சிறையில் நீ ராஜபோக வாழ்க்கையை வாழலாம், எல்லா விதமான வசதிகளும் உனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. 2வது ஆப்ஷன், நீ ஒரே வருடம் மட்டும் சிறையில் இருந்தால் போதும், ஆனால் அந்த ஒரு வருடம் நீ பயங்கரமான தண்டனைகள் உனக்கு கிடைக்கும், பயங்கரமாக நீ வேலை செய்யணும், உனக்கு சாப்பாடு கிடைக்கிறதுங்கிறதே ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா இருக்கும். ஒரு வேளை சாப்பாடு கிடைக்கும், அதுவும் அரை வயிற்று கிடைக்கும். நீ சரியாக வேலை செய்யலைன்னா உனக்கு தண்டனை கிடைக்கும், உன்னை எல்லாரும் திட்டுவாங்க, அடிப்பாங்க, உன்னுடைய சக்திக்கு மீறி உன்னை வேலை வாங்குவாங்க அப்படின்றது நிபந்தனை. இப்போ அந்த சிறை கைதி எந்த தண்டனையை எடுத்துப்பார் அப்படிங்கிறது உங்களோட எண்ணமாக இருக்கும். 50 வருஷம் சிறையில் ராஜபோக வாழ்க்கையை வாழணுங்கிறது அது சிறை கைதியோட ஆசையாக இருக்குமா? இல்லை ஒரு வருஷத்தில் நம்ம வெளியில் வந்துட்டா போதும், எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, எல்லா கஷ்டத்தையும் தாங்கிக்கலாம், ஆனால் ஒரு வருஷத்தில் வெளியே வந்துடலாம் அப்படிங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணுவாங்களா? எனக்கு தெரிஞ்சு முக்காவாசியான தண்டனை பெற்றவர்கள் ஒரு வருஷம் மட்டும்தான் சிறையில் இருக்கணுங்கிற ஆப்ஷனை தான் சூஸ் பண்ணுவாங்க. யோசிச்சு பாருங்க, 50 வருஷம்லாம் ஜெயிலுக்குள்ளெல்லாம் இருக்கிறத பற்றி யோசிச்சாவது பார்க்க முடியுமா? என்னதான் ராஜபோக வாழ்க்கையாக வாழ்ந்தாலும். இப்போ இதுதான் இங்கே நடக்கிற ஒரு விஷயம்.
பொதுவாக நம்ம வாழ்க்கையில் நம்ம ரொம்ப கஷ்டப்படுறோம் அப்படிங்கிற ஒரு நிலைமையில நம்ம இருக்கோங்கிறதுக்கு காரணமே நம்மளோட கர்மாவை சீக்கிரமாக நம்ம கழிக்கிறோங்கிறது தான். உதாரணத்துக்கு சொல்லப்போனால் ஒரு சிறை கைதி ஒரு குற்றம் செஞ்சதுக்காக ஒரு 50 வருடங்கள் சிறை தண்டனை விதிக்கப்படுது. அந்த சிறை கைதிக்கு ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. நீ அட்டஸ்டச்சாக கூட நீ அனுபவிக்கணுன்ற அவசியம் கிடையாது. நீ வந்து 1 வருஷம் அனுபவிச்சுட்டு வெளியில் போய் கொஞ்ச நாள் இருந்துட்டு திருப்பி ஒரு 2 வருஷம் அனுபவிக்கலாம். அதே மாதிரி தான், நீ நிறைய நாள் சிறையில் இருந்து ராஜபோகமாக வாழலாம், இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக சிறை தண்டனையை அனுபவிச்சுட்டு கஷ்டப்பட்டுட்டு உன் கர்மாவை எல்லாத்தையும் நீ கழிச்சிட்டு உன் தண்டனையை நீ கழிச்சிட்டு நீ அப்பப்போ வெளியே இருந்துக்கலாம் அப்படின்ற ஆப்ஷன் இப்போது நமக்கு அதுதான் கிடைக்குது. நம்ம ரொம்ப கஷ்டப்படுறோம் அப்படிங்கிறதுக்கான காரணம் நம்ம சேர்த்து வச்ச கர்மாவை ரொம்ப வேகமாக நம்ம கழிக்கிறோங்கிறது தான் நிஜம். நம்ம அளவுக்கு அதிகமான கஷ்டங்களை ஃபேஸ் பண்ணும்போது நம்ம எல்லாருமே செய்கிற ஒரு விஷயம், கடவுளே என்னை ஏன் இப்படி சோதிக்கிற, என்னை ஏன் இப்படி நீ கைவிட்ட, ஏன் நான் மட்டும் என்ன பாவம் பண்ண, எனக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் எல்லோரும் கடவுளை திட்ட ஆரம்பிக்கிறீங்க. மன்னிக்கணும், உங்களுக்கு உண்மையிலே கடவுள் நம்பிக்கை இருக்கிறவங்களா நீங்கள் இருந்தீங்கன்னா நீங்கள் கடவுளை திட்டுறதுல அர்த்தமே கிடையாது. உண்மையை சொல்லப்போனால் கடவுள் உங்களுக்கு உதவி செய்யறதுக்கு தான் எவ்வளவோ முயற்சி பண்ணுறாரு. ஆனால் கார்மிக் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை அவரே எப்படி மீறுவார்? உங்களுக்கு உதவி பண்ணணும்னு கடவுளே நினச்சா கூட உங்களுடைய கர்ம வினைகள் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய உதவி உங்களுக்கு கிடைக்க விடாமல் பண்ணுது. உங்களுக்கும் கடவுளுக்கும் நடுவில் இருக்கிற அந்த கர்மாங்கிற அந்த ஒரு விஷயந்தான் உங்களுக்கான எல்லா கஷ்டங்களுக்கும் காரணம். அப்போ எல்லாருமே யோசிப்பாங்க, அப்படின்னா என்ன செய்யறது, நான் இப்படி கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கணுமா அப்படின்னு. ஆமாம், ஏன்னா இது உங்களுக்காக நீங்கள் சூஸ் பண்ண லைஃப். நீங்கள் கடவுள்கிட்ட சொல்லியிருக்கீங்க, சீக்கிரமாக நான் சிறை தண்டனையிலேருந்து விடுபடணும், அதனால் நான் கஷ்டப்பட்டுக்கிறேன், எவ்வளோ கஷ்டத்தை வேணுனாலும் நான் அனுபவிக்கிறேன், ஆனால் என்னுடைய தண்டனை காலம் சீக்கிரமாக முடியணும் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை நீங்கள் கடவுள்கிட்ட கொடுத்துருப்பீங்க. அதனால தான் உங்களுக்கு இவ்வளோ கஷ்டங்கள் வருது. இது நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ கஷ்டங்கள் அனுபவிக்கிறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ உங்கள் கர்மா கழிஞ்சிக்கிட்டே இருக்குது. உங்களுடைய ஒவ்வொரு கஷ்டத்துக்கு போகும் நீங்கள் அப்பா என் கர்மா கழியிறது, என் கர்மா கழிஞ்சிருச்சுன்னா எனக்கு கூடிய சீக்கிரம் இல்லை அடுத்த ஜென்மத்தில் அடுத்த பிறவி மேலே உங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறவங்களா இருந்தால் எனக்கு எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகிட்டே இருக்குது, என்னுடைய பாவங்களுக்கான தண்டனை குறைஞ்சிக்கிட்டே வருது அப்படின்னு நீங்கள் சந்தோஷப்படணும். கடவுளை திட்டாதீங்க. சத்தியமாக சொல்கிறேன், கடவுள் நமக்கு உதவி செய்யறதுக்காக தான் ஆசைப்படுறாரு. நமக்கு அந்த உதவியை கிடைக்க விடாமல் நம்ம தான் பண்ணிக்கிறோம். கடவுளே இல்லை, கடவுள் இனிமேல் நான் கடவுளையே கும்பிட மாட்டேன், இந்த கடவுள்ன்றது கான்செப்டே ஒரு பொய், கடவுளே கிடையாது இப்படியெல்லாம் சொல்லி யார் மேலேயோ இருக்கிற கோவத்தை கடவுள் மேலே காட்டி கடவுளை திட்டி எந்த பிரயோஜனமுமே கிடையாது. நம்ம செய்கிற எல்லா நல்லதுக்கும் தீமைக்கும் நம்ம மட்டும்தான் பொறுப்பு. தீதும் நன்றும் பிறர் தர வாரம், அவ்வளோதான். இது நம்ம என்னைக்கு ஞாபகம் வச்சுட்டு இருக்கோமோ அன்னைக்கு நம்மளுடைய பிரச்சனைகள் குறைய ஆரம்பிக்கும். சரிம்மா, கடவுள் தான் நமக்கு ஹெல்ப் பண்ணுவார், கர்மா தான் நமக்கு கிடைக்க விடாமல் காரணம்னா அப்போ நம்ம என்ன தான் செய்யறது? கடவுள் எப்படி இந்த கர்மாங்கிற விதியை வகுத்ததே கடவுள் தானே. ஏன் கடவுள் அந்த விதிகளை தளர்த்தி நமக்கு உதவி செய்யக்கூடாதா? எதுக்கு செய்யணும்? இந்த கேள்விக்கு பதில் சொல்லு. அப்படி என்ன நீங்கள் கடவுளுக்கு ஸ்பெஷல்? உங்களுக்கு கர்மா விதிகளை தளர்த்துற அளவுக்கு நம்ம என்ன ஸ்பெஷல்? நம்ம ஏதாவது அதுக்குன்னு ஒரு நல்லது செஞ்சுருக்கணும்ல. சரி, இந்த இடத்துல உங்களோட கேள்விக்கு நான் இன்னொரு பதிலையும் கொடுக்குறேன். நமக்காக கடவுள் கர்ம விதிகளை தளர்த்தி உதவி செய்யணும் அப்படின்னா நம்ம அதுக்காக ஏதாவது ஒரு நல்ல விஷயம் பண்ணியிருக்கணும்ல. அந்த நல்ல விஷயம் மூலமாக நமக்குன்னு ஒரு புண்ணியம்னு ஒன்று சேர்ந்துருக்கும்ல. கிட்டத்தட்ட நம்ம ஃபோனை ரீசார்ஜ் பண்ணுறோம்ல, அதே கான்செப்ட் தான். எவ்வளோ காசு போட்டு நம்ம ஃபோனை ரீசார்ஜ் பண்ணுறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நம்ம பேச முடியும். ரீசார்ஜ் பேலன்ஸ் காலி ஆகிடுச்சுன்னா நமக்கு அதுக்கான பலன் கிடைக்காது. இந்த இடத்துல உங்களுக்கு நடக்கிற கெட்ட விஷயங்களை உங்களுக்கு நடக்க விடாமல் பண்ணுறதுக்கான பேலன்ஸ் தான் உங்களோட புண்ணிய கர்மா. ஸோ புண்ணியம் நீங்கள் அப்பப்போ ஏதாச்சும் சேர்த்து வச்சுருந்தீங்கன்னா
அதை ரீசார்ஜ் பண்ணி அதை பேலன்ஸ் தீர்ற வரைக்கும் அந்த புண்ணியத்தில் நீங்கள் கொஞ்சம் நாளைக்கு கஷ்டப்படாமல் தப்பிச்சுக்கலாம். அவ்வளோதான். இந்த இடத்துல வந்து நம்ம கடன்லாம் வாங்க முடியாது. ஏன்னா நம்ம செய்கிற பாவத்துக்கும் நம்ம செய்கிற புண்ணியத்துக்கும் நம்ம தான் பலனை அனுபவிக்கிறோம். உங்களுக்கு வந்து கடவுள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணுன்னா அதுக்கான புண்ணியத்தை நீங்கள் சேர்த்து வச்சுருக்கணும். புண்ணியத்தை நீங்கள் சேர்க்கறது மூலமாக உங்களுடைய பாவம் அப்புறம் உங்களோட புண்ணியம் அப்படியே ஒரு மாதிரி பேலன்ஸ் ஆகி நியூட்ரலைஸ் ஆகுது. சரி, சிறையிலேருந்து தப்பிப்பது எப்படி அப்படின்னு சொல்லி தம்ப்நெயில் போட்டுட்க, நீ பேசுகிறதுல வந்து இன்னும் அந்த கான்செப்ட் வரவே இல்லையே. இங்கே கான்செப்ட் தான். இங்கே சிறை நான் சொன்னது இந்த பூமியில் நம்ம பிறக்கிறது, பூமின்னு இல்லை பூ உலகத்தில் நம்ம பிறக்கிறது. நமக்கு பாவங்கள் நிறைய இருந்து புண்ணியங்கள் கம்மியாக இருந்தாலும் நம்ம பூமியில் பிறப்போம். அதாவது சிறைக்கு மீண்டும் மீண்டும் செல்வோம். சிறைக்கு செல்வோம், விடுதலையாகும். சிறைக்கு செல்லு விடுதலையாகும். அதே மாதிரி பிறப்போம் மரணிப்போம், பிறப்போம் மரணிப்போம். சரி, நான் புண்ணியத்தை சேர்த்து வைக்கிறேன், அப்போ எனக்கு இந்த சிறையிலேருந்து விடுதலை கிடைக்குமா? வாய்ப்பே இல்லை ராஜா. நீங்கள் புண்ணியத்தை நிறைய சேர்த்து வச்சுருந்தா கூட புண்ணியத்தோடைய பலனை நீங்கள் அனுபவிக்கிறதுக்கு திருப்பி நீங்கள் பிறக்க வேண்டியிருக்கும். ஸோ அப்போ தான் அம்பானி மாதிரியான ஒரு செல்வ செழிப்பான வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்கும். அது உங்களுடைய புண்ணிய பலன். ஸோ முகேஷ் அம்பானி அவருடைய குடும்பத்தினர்லாம் பல ஜென்மங்கள் செய்த புண்ணிய பலத்தோடைய காரணத்தால் தான் இப்போ வந்து உலகத்தோடைய 1ஆம் நம்பர் பணக்காரர்களுடைய வரிசைகளில் இருக்காங்க. அம்பானி மட்டும் இல்லை, பில்கேட்ஸ் ஆகட்டும், மார்க் ஜுகர்பர்க் ஆகட்டும், எலான் மஸ்க் ஆகட்டும், எல்லா பணக்காரர்களுடைய பின்புறமும் இப்படி ஒரு புண்ணிய கர்மத்தில் தான் பின்னப்பட்டிருக்குது. அப்பப்போ அவங்க அனுபவிக்கிற மனவேதனைகள்லாம் வந்து பாவத்தால் ஏற்படுற கர்மாவால் அவங்க அனுபவிக்கிறாங்க. ஆக மொத்தம் அவங்களுக்கு புண்ணிய பலம் அதிகமாக இருக்குது. கஷ்டப்பட்டு ஒவ்வொரு வாய் சாப்பாட்டுக்கும் கஷ்டப்படுறவங்களுக்கு பாவ கர்மாவோடைய பலன் தான் அதிகமாக இருக்குது. ஸோ என்னைக்கு பாவத்தோடைய கணக்கும் புண்ணியத்தோட கணக்கும் எல்லாமே நியூட்ரலைஸ் ஆகி நீங்கள் 0 அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வரீங்களோ அப்போ தான் இந்த சிறையிலேருந்து உங்களுக்கு விடுதலை கிடைக்கும். இந்த சிறையிலேருந்து விடுதலை கிடைக்கும் அப்படிங்கிறத தான் மோக்ஷம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மோட்சத்துக்காக தான் ஒவ்வொருத்தருமே வாழ்க்கையில் தன்னுடைய முக்கியமான ஒரு எய்மாக வச்சுருக்கணும் அப்படின்றது நம்மளுடைய சாஸ்திரங்கள்லாம் சொல்லிகிட்டு இருக்குது. நான் இங்கே மீன் பண்ணதும் அதான், சிறையிலேருந்து தப்பிப்பது எப்படின்னு நான் சொன்னது. நீங்கள் இப்போ வாழ்ந்துட்டுருக்கிற இந்த பூ உலகம் அதுதான் நிரந்தரம், அதுதான் சாஸ்வதம் நீங்கள் நினைக்கிறதால தான் உங்களுக்கு வந்து கோபம் வருது. பட் நீங்கள் வந்து ஒரு சிறைக்கு வந்திருக்கீங்கன்ற ஒரு எண்ணத்தை தான் நீங்கள் வளர்த்துக்கணும். எப்படா இந்த சிறை தண்டனையிலேருந்து நமக்கு விடுதலை கிடைக்கும் அப்படிங்கிற எண்ணத்தோடு தான் நீங்கள் இருக்கணும். உங்களுக்கு தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கு, தண்டனையை குறைக்கிறதுக்கு உங்களுக்கான வழி என்னன்னு சொல்லியாச்சு. இனிமேல் அதை நோக்கி நீங்கள் தான் வந்து உங்களை அடுத்த அடியை எடுத்து வைக்கணும். அதை விட்டுட்டு கடவுளெல்லாம் திட்டின்னு இருக்கிறதுல அர்த்தமே கிடையாது. இதை பற்றி நம்ம நிறைய பேசணும். ஏன்னா கர்மா அப்படிங்கிறது வெறும் 5 நிமிஷத்துலேயோ 10 நிமிஷத்துலேயோ பேசி முடிக்கக்கூடிய விஷயம் இல்லை. இது ஒரு சமுத்திரம் அளவுக்கு பெரிய விஷயங்கள் அடங்கிய ஒரு டாபிக். 1-2 வீடியோவில் நம்ம கவர் பண்ண முடியாது. இன்னும் இதை பற்றி அடுத்தடுத்த பதிவுகளில் நம்ம பேசலாம். அதுவரை திஸ் இஸ் சுஜாதா சைனிங் ஆஃப்.